நாம என்ன நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னா, நான் ஆண்டவருக்கு ஒரு 100 ரூபாய் கொடுத்தேன்னா நமக்கு குளிச்சு சரிந்து விடும்படியாக 200 ரூபாயா கொடுப்பாரு அப்படின்ட்டு. ஆனால் தேவன் அதனை கொடுப்பது மட்டுமல்ல, நீதிமொழிகள் 22ல உங்களுக்கு எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குதுன்னு தெரியல, சானஸ் பாஸ்டர் இங்க வந்திருந்த பொழுது அதை வச்சுதான் கொடுத்தாங்க. ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் கொடுப்பான். அப்ப தேவனுக்கு நாம கொடுக்கின்ற பொழுது தேவன் நமக்கு ஐஸ்வர்யத்தை கொடுக்கிறார், ஆனால் மகிமையையும் கொடுக்கின்றார். இந்த ஊர் தலைவர்கள் மத்தியிலே நம்மை ஒரு மகிமையாக, ஒரு நல்ல ஒரு மரியாதையோடு தேவன் வைக்கின்றார். அது மட்டும் இல்ல, ஜீவனை கொடுக்கின்றார். அல்லேலூயா. நாங்க தேவனுக்கு கொடுக்கிறோம். இந்த வருடத்துல ராணி சொன்ன மாதிரி பையனுக்கு 2 நேரம் நாங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு இருந்துச்சு. அது ஒண்ணுதான் நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு செலவழிக்க வேண்டியதாக இருந்தது. வேற எதுக்குமே நாங்க செலவழிச்சது இல்லை. ஹாஸ்பிட்டலுக்கு நாங்க போனதே கிடையாது வேற மற்றபடி. அப்போ ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனையும் கொடுக்கின்றார். அப்ப தேவன் கொடுக்கிற ஆசீர்வாதமானது அது முழுமையான ஆசீர்வாதம். அது ஏதோ வெறும் ஐஸ்வர்யத்தை மட்டும் கொடுப்பதல்ல, எல்லாவற்றிலையும் உங்களுக்கு அது நான் கொடுக்கும். நான் இன்னைக்கு யோசிச்சுட்டு வந்துட்டு இருந்தேன். அப்போ நீங்க இப்ப நீங்க நாங்க 8:45 பாஸ் பண்ணா 9 மணிக்கு சிஸ்டர் கரெக்ட் பண்ணுவாங்கன்னு நான் நினைச்சேன். 8:45 8:45க்கு நீங்க வரணும் அப்படி நீங்க நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும்? நீங்க உண்மைதான், பிள்ளைங்க எல்லாம் இருக்கிறாங்க, எங்களுக்கும் பிள்ளைங்க எல்லாம் இருந்திருக்காங்க. சின்ன பிள்ளைங்க நீங்க பாத்துருக்கீங்க, 10 வருஷமா நீங்க பாத்துருக்கீங்க. எங்களுக்கும் சின்ன பிள்ளைங்க எல்லாம் நாங்க வளர்த்துதான் வந்தோம். அவ்வளோ எழுதுறதுக்கு கஷ்டப்படுவாங்க, எல்லாம் இருக்கும். என்ன அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க? நாங்க எங்க வீட்டுல எப்படி அப்படின்னு சொன்னா, முந்தின நாளே எல்லாம் எடுத்து வச்சிருவோம். என்னெல்லாம் எடுக்கணுமோ முந்தின நாளே எல்லாத்தையும் எடுத்து வச்சிருவோம். காலையில 6 மணிக்குல இருந்தே ஹீட்டர் போட்டு எடுத்து குளிக்க வச்சு என்னெல்லாம் பண்ணணும். ராணி அந்த கட்டில் பாதி சுடு தண்ணி போடுவா, கரெக்டா வந்துடணும். நான் எப்பவுமே என்ன சொல்லியிருக்கேன், ராணி ஒரு நாளும் அவசரப்பட மாட்டா, டென்ஷன் ஆக மாட்டான். சண்டே மட்டும்தான் காலையில எழுப்பிடுவா, எல்லாத்தையும் விரட்டுறது அவதான் விரட்டுவா. அப்போ நீங்க முந்தின நாளே எடுத்து வச்சிடணும். எல்லாத்தையும் என்னெல்லாம் பண்ணணுமோ எல்லாத்தையும், என்ன ட்ரெஸ் அயன் பண்றது, அது எல்லாத்தையும் முந்தின நாள் எடுத்து வச்சுன்னா காலையில எழுந்து குளிச்சுட்டு உடனே ஓடி விடணும். அவ்வளவுதான், வேற எதுவும் பண்ணக்கூடாது. அப்படி நீங்க பண்ண ஆரம்பிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், 1 நாள் பண்றீங்க, 2 நாள் பண்றீங்க, 3 நாள் பண்றீங்க, அது உங்களுக்கு பழக்கமாக மாறுது. உங்க ஆபீஸ்க்கு போறது, மற்ற காரியங்களை பண்ணுவது, நீங்க என்ன நினைப்பீங்க? உடனே நம்ம இது பண்ணணும்னா நம்ம அதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் முன்னால எல்லாமே. அப்ப மற்றவர்களுக்கும் உங்களுக்கு ஒரு வித்தியாசம் தெரிய வராது. அப்படிதான் உங்களுக்கு உயர்வு வரும். சரிங்களா? அப்ப நீங்க கர்த்தருக்கு நீங்கள் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது, கொடுக்க அப்படிங்கிற பொழுது வெறும் பணம் மட்டுமல்ல, எல்லாவற்றிலையும் கொடுக்க ஆரம்பிக்கின்ற பொழுது கர்த்தர் உங்களை ஐஸ்வர்யத்தினாலும் மகிமையினாலும் ஜீவனாலும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவனுடைய வார்த்தைகளாக சொல்லுவோம். எத்தனை பேர் எடுத்து பைபிள் கொண்டு வந்திருக்கீங்க? உயர்த்தி சொல்லுங்க பாப்பா, இது தேவனுடைய வார்த்தை, இதை கேட்டு நடப்பேன், அதனால என் ஆத்துமாவும் வாழ்வும் செழித்து சுகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் யோவான் 17:4. யோவான் 17:4. யோவான் 17:4. யாராவது படிக்க பார்ப்போம் சத்தமா. யோவான் 17:4. ஜெரம் தேங்க்ஸ். ஜெரம் மேல போட்டுறாப்ல. பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன். தேவனாகிய இயேசு கிறிஸ்து இப்படியாக சொல்லுகின்றார். என்ன சொல்றாரு? 2 காரியத்தை இங்க சொல்லுகிறார். என்ன சொல்றாரு? நான் என்ன செய்ய வேண்டுமோ, நான் என்ன செய்ய வேண்டுமோ நீர் எனக்கு கொடுத்த அந்த காரியத்தை, கர்த்தராகிய தேவன், பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து என்ன செய்ய வேண்டும் என்று கொடுத்த அந்த காரியத்தை என்ன பண்ணாராம்? செய்து முடித்தேன். அதனால என்ன ஆச்சா? பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். இன்னொரு ஆங்கிலத்திலும் மற்ற இன்னொரு மொழிபெயர்ப்பிலும் இப்படியாக வருகிறது, நீர் செய்யும்படி எனக்கு கொடுத்த வேலையை நிறைவேற்றி முடித்ததன் மூலமாக, நிறைவேற்றி முடித்ததன் மூலமாக பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். ஹல்லேலூயா. நம்ம இன்னைக்கு அதான் பார்க்க போறோம். ஒரு நேரம் ஜெபிப்போமா? எங்களுடைய அன்பின் பிதாவே, இந்த வேளைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த கடைசி வாரத்தில் எங்களை கொண்டு வந்தீர், அதற்காக உமக்கு நன்றி அப்பா. அப்பா, இந்த வேளையில நீர் எங்களோடு கூட பேசும்படியாக ஜெபிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற ஓட்டத்தை முடித்து நாங்கள் உமக்கு மகிமை கொண்டு வர எங்களுக்கு கிருபை கொடுத்துள்ளோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்ம இந்த வருடத்தினுடைய துவக்கத்துல பலவிதமான காரியங்களை நம்ம ஆரம்பிப்போம். சரிங்களா? நிறைய பேர் கோல்ஸ் வச்சிருப்போம், பலவிதமான காரியங்களை நம்ம ஆரம்பிப்போம்.
ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, கிறிஸ்தவர்களா இருந்தா நான் வந்து பைபிள் முடிக்கணும், ஆதி ஆகமத்துல இருந்து நான் வெளிப்படுத்தல் வரைக்கும் கடைசி ஃபுல்லும் முடிக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். எங்க வீட்டுல பிரேயர்ஸ் நாங்க ஆரம்பிக்க போறோம் அப்படின்னு நினைப்போம். நாம ஏன்னா சர்ச்சுக்கு கரெக்டா நான் வந்துருவேன் நினைப்போம். எல்லாம் நல்ல காரியங்கள் நாம இப்படிலாம் நினைப்போம். இன்னொரு ஒரு காரியம் இங்க எப்படின்னு தெரியாது, நிறைய பேருக்கு நான் வெயிட் லாஸ் பண்ணணும், நான் வந்து 10 கிலோ எனக்கு குறைக்கணும், நான் வந்து ஜிம் போவேன், இப்படிலாம் நம்ம கோல்ஸ் வச்சு நம்ம ஆரம்பிப்போம். நல்லா ஆரம்பிப்போம், ரொம்ப நல்ல காரியம், ஆரம்பிக்கிற காரியம்லாம் நல்ல காரியம். ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? முடிப்பதிலே தான் மகிமை, முடிக்கிறதுலாம் மகிமை இருக்கு, ஆரம்பிக்கிறதுல மகிமை இல்ல. இன்னைக்கு நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னு வச்சுக்கோங்களேன், போய் ரிப்பன் கட்டுறதுக்கு முன்னால போயிருவாங்க, ஏதோ ஓபன் பண்ணாலும் ஓடி போய் ஓபன் பண்ணிடுவாங்க. ஓபன் பண்றதுல ஒண்ணும் இல்ல, நம்ம ஆரம்பிக்கிறதுல ஒண்ணும் இல்ல, அது முடிக்கிறோமா, நாம் அதனை முடிக்கிறோமா? அப்ப இங்க கர்த்தராகிய தேவன் என்ன சொல்றாரு? அதுல நம்ம பார்க்கிறது என்னது? நீர் எனக்கு நியமித்ததை. நம்மள பல பேருக்கு என்ன தெரியுமா, அடுத்தவங்களையே பாக்குறது, நான் அந்த தப்பு பண்ணியிருக்கிறேன், அவன் மட்டும் நல்லா பாடுறான், ஏன் என்ன பாடுறதுக்கு கூட மாட்டேங்கிறாங்க, மற்றவெல்லாம் பாடுறான், நீ படிக்கதானே செய்யற, முன்னால போய் அப்போ அவன் எப்படி கூட்ட முடியும்? அப்ப நம்மளுக்கு என்னன்னா அடுத்தவங்களையே பாக்குறது, அவன் மட்டும் முன்னால போறான், அவன் மட்டும் முன்னால போறான் அப்படின்ட்டு. ஆனா இங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு? எனக்கு நியமித்ததை. அப்ப நமக்கு என்ன தெரியணும்? ஆண்டவர் நமக்கு என்ன வச்சிருக்கிறார்? உங்க ஒவ்வொருத்தருக்கும் எனக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ஊழியத்தை வச்சிருக்கிறார், தனிப்பட்ட ஒரு ஓட்டத்தை வைத்திருக்கிறார். முதலாவது நமக்கு அது தெரியும், எனக்கு அது என்ன, அப்புறம் அதை என்ன பண்ணணுமா? முடிக்க வேண்டும். முடிப்பதில் எல்லாம் மகிமை இருக்கு. ஆரம்பிக்கிறதுல இல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கையில ஆரம்பிக்கிற ஆட்கள் நிறைய பேர் இருப்பாங்க, ஞானஸ்நானம் எடுப்பாங்க, ஆனால் அதை முடிக்க மாட்டாங்க. அப்போ ஊழியத்துல நிறைய பேர் ஆரம்பிப்பாங்க, ரொம்ப அதெல்லாம் பெரிதான ஒரு காரியம் தான், ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்து வர்றதெல்லாம் பெரிதான ஒரு காரியம் தான், ஆனா அதை முடிக்க மாட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்துச்சு, ஒரு தொல்லை வந்துச்சு அப்படி சொன்னா என்ன பண்ணிடுவாங்க? ஓடி போயிடுவாங்க, விட்டுருவாங்க. அதை முடிப்பதில் தான் மகிமை இருக்கிறது. சொல்லுங்க பாப்பா, முடிப்பதில் தான் மகிமை. சொல்லுங்க பாப்பா, முடிப்பதில் தான் மகிமை. அப்போ நம்ம இன்னைக்கு அதை குறித்து தான் பார்க்க போகிறோம். நமக்கு கொடுத்த காரியங்களை நாம முடிக்கின்றோமா? சபையிலே, வீட்டுல, சமுதாயத்துல, நம்ம வேலை பார்த்தோம்னா வேலை பார்க்கிற இடத்துல, காலேஜ் போறதா இருந்தா காலேஜ் போகிற இடத்துல நாம் அதனை முடிக்கின்றோமா? நம்ம எல்லாத்துக்கும் அந்த ஒரு விருப்பம் இருக்கும். இப்ப நம்ம யாரும் பைபிள் நான் வந்து ஃபுல்லா படிக்கணும், வேதாகமத்தை படிக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு நல்ல ஒரு காரியத்துல தான் நம்ம ஆரம்பிப்போம், எண்ணத்துல தான் ஆரம்பிப்போம். யாருமே நான் 2வது வாரத்துல விட்டுருவேன் அப்படின்னு நம்ம ஆரம்பிக்கிறது இல்லை. ஆனால் கஷ்டங்கள் வருகின்ற பொழுது அதனை நாம் தொடர்ந்து பண்ணுகிறோம். நம்ம என்ன எடுத்திருக்கிறோமோ, நாம் எடுத்த ஓட்டத்தை ஓடுகின்றோமா? அதுதாங்க வித்தியாசம். மற்றவர்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் என்ன அப்படின்னு சொன்னா, அந்த விதை போட்டது முழுமையா வளருதான், அதை நம்ம பார்த்துக்கணும். நிறைய நேரங்கள் என்ன தெரியுமா ஆயிரும், நம்முடைய சிந்தனைகள் அலைபாய ஆரம்பிச்சிடும், நம்ம வாழ்க்கையும் அலைபாய ஆரம்பிச்சிடும். நம்ம நல்லா ஆரம்பிப்போம், பைபிள் படிக்கணும் அப்படின்னு நல்லா ஆரம்பிப்போம். காலையில் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் வேலை நான் படிக்கிறது தான், வேற ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு வாரம் நம்ம பண்ணுவோம். அடுத்த நாள் ஒரு நேரம் வருவோம், நம்மளுக்கு உண்மையிலே நம்மளுக்கு வியாதி வந்திருக்கும், நைட்டு நம்மளால வியாதி வந்திருக்கும், காலையில் 2 நாள் நம்ம விட்டுருவோம். 3வது நாள் நினைப்போம், நம்ம இன்னைக்கு தான் சனிக்கிழமையாச்சா, ஞாயிற்றுக்கிழமையை விட்டுட்டு திங்கக்கிழமையில இருந்து புதுசாக ஆரம்பிப்போம் அப்படின்னு நினைப்போம். திங்கக்கிழமை வரவே வராது அந்த திங்கக்கிழமை. இல்ல ஒரு நாள் நைட்டு லேட்டா வந்திருப்போம், 3 மணிக்கு தான் படுத்திருப்போம், காலையில கொஞ்சம் லேட்டா எழும்பிட்டு ஒரு 2 வசனம் மட்டும் படிச்சுட்டு போயிடலாம் அப்படின்னு நினைப்போம். நம்ம அது என்ன ஆகும், காலையில எழும்புறதே 8 மணிக்கு தான் எழும்புவோம், அடிச்சு பிடிச்சி ஐயோ ஆபீஸ்க்கு லேட் ஆயிடுச்சு, அன்னைக்கு போச்சு. அப்போ இப்படி நடக்கும், எனக்கு நடந்திருக்குது. உடனே நம்ம அடுத்தாப்புல ஆரம்பிக்கிறோமாங்கிறதா முக்கியம். ஐயோ அது போயிடுச்சே ஆண்டவர் கோபப்பட்டு பாரு அப்படிலாம் நினைக்க கூடாது. திரும்ப உடனே ஆரம்பிக்கிறோமா? நம்ம சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு வரணும், 2 வாரம் வந்துருவோம், நம்ம அடிச்சு பிடிச்சி என்ன பண்ணா ஓகே வந்துருவோம். 3வது வாரத்துல ஏதாவது ஒரு பிரச்சனை எங்களுக்கு நடந்துருக்குது. காலையில கரெக்டா
8 மணிக்கு நம்ம அப்போ 8 மணிக்கு தான் நம்ம ஆரம்பிப்போம். மகேஷ்பூர்ல இருக்கும்போது 8 மணிக்கு ஆரம்பிப்போம். 7:45 எங்க வீட்டுல இருந்து கிளம்பணும்னா 8 மணிக்கு வந்துடலாம். 7:45 பியோக்கு வாந்தி வந்துடும். அவ்வளவுதான், போக முடியாது. கரெக்ட் டைமுக்கு போக முடியாது, 8 மணிக்கு போக முடியாது. அதுக்காக என்ன பண்றது? போகாமலே இருக்க முடியும். 8:15 போகும், அடுத்த வாரம் 8 மணிக்கு. அப்போ நீங்கள் இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதா, கஷ்டங்கள் எல்லாம் நடக்கும். அதற்கும் மத்தியில் நீங்க வரீங்களா? இந்த தேவனாகிய இயேசு கிறிஸ்து, நான் சொன்ன மாதிரி போன மெசேஜ்ல நான் சொன்ன, உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு தெரியல, எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குது? போன மாதத்துல நான் கொடுத்த செய்தி யாருக்காக ஞாபகம் இல்லை? என்ன பிரதர், போன வாரத்துல பார்த்து சிஸ்டர் கொடுத்ததே ஞாபகம் இல்லை. அவங்களும் வந்து ஏதோ தான் சொன்னாங்க, சர்ச்சை விட்டு வெளியே போகும்போதே தான் மறந்து போயிடுச்சு. அப்படிதானே? என்னமா சிலுவை பத்தி நான் கொடுத்தேன். இந்த நீங்க அடுத்த வாரத்துல இன்னொன்னு பண்ணுங்க. இங்க வந்து வருகின்ற செய்திகள் குறித்து வைங்க. குறித்து வச்சுட்டு திரும்ப பாருங்க. உங்களை எத்தனை பேருக்கு ஞாபகத்துல இருக்குது? இந்த வருடத்துல நிறைய நல்ல மெசேஜஸ், ஆழமான மெசேஜ் நான் என்னுடைய மனைவியும் நிறைய டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம். ஜோயல் வந்து ஆபிரகாமை குறித்து பேசினா, அவங்க அப்பா யாக்கோபின் சுதந்திரத்தினால் உன்னை ஆசீர்வதிப்பேன்னு சொல்றாங்க. எப்படி மாத்தி? பையன் ஆபிரகாம் அப்பாவை பத்தி பேசினா, அப்பா பையனை பத்தி பேசுறாரு. அந்த வசனங்கள், அந்த வாக்கு தத்தங்கள், அந்த செய்திகள் ஆராய்ந்து பார்க்கணும். அப்படிதான் நம்ம வளர்றது. அப்போ நான் எழுதி வச்சிருக்கிறேன் எல்லாம், அடிக்கடி போய் பார்ப்பேன். ஆபிரகாம் போல நீங்க நடக்கணும், யாக்கோபின் சுதந்திரத்தினால நடக்கணும். தான் ஏன் விடப்பட்டான், ரூபனுடைய சரித்திரம் என்ன, ஆழமான செய்திகள். இங்க இருந்து வர்றது எல்லாமே ஆழமான செய்திகள். அந்த ஆழமான செய்திகள்லாம் கேட்டு அப்படியே விட்டுட்டு போயிடக்கூடாது. பாஸ்டர் ஒரு நேரம் காலையில மெசேஜ் கொடுக்கும்போது, ஜூம் பிரேயர்ல மெசேஜ் கொடுக்கும்போது சொன்னாங்க, இந்த காலில் விட்டு இந்த காலில் போயிட்டு அப்படின்ட்டு. எனக்கு இன்னும் ஞாபகத்தில் இருக்கு. நம்மள நிறைய பேருக்கு இந்த காதில் வாங்கி இந்த காதில் விட்டுறோம். இருதயத்துக்குள்ள போகணும். எழுதி வைக்கிறதுலாம் நல்லது. நிறைய பேர் நான் பார்க்குறேன், ரொம்ப சந்தோஷம். எழுதி வைக்கிறீங்க, திரும்ப பார்க்கணும், போய் அதை படிக்கணும். இல்லைன்னா இன்னொரு செய்தி, நீங்க ஒரு பைபிள் வசனம் படிக்கிறீங்க, ஜோயில் இதை பத்தானே ஏதோ சொன்னா, உடனே எடுத்து பார்த்தீங்கன்னா மனசுல பதிஞ்சிக்கும். ஓ, அப்போ இதுதான் சொன்னது. பாஸ்டர் யாக்கோபை பத்தி கொடுக்குறாரு, பாஸ்டர் யாக்கோபை பத்தி கொடுக்குறாரு, ஜோயல் ஆபிரகாம் பத்தி கொடுத்தாங்க, அப்ப அதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம்? போய் எடுத்து பார்க்கணும். அப்பதான் உங்களுக்கு வந்து பைபிளுடைய ஞானம் அதிகமாக வளரும். சரிங்களா? நம்மளே படிக்கிற, இப்ப நானே அப்படிதான் வளர்ந்தது. இப்ப நானே படிக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு புரிகிறது ஒரு காரியமா தான் இருக்கும். இங்க வந்து நம்ம கேட்கும் பொழுது, நான் எத்தனை நேரம் சொல்லியிருக்கிறேன், மானஸ் பாஸ்டிங் வந்து இப்ப ஏறக்குறைய 6-7 வருஷம் ஆச்சு. அவர் சொன்னார், எல்லாத்துக்கும் ஆசைப்படணும், வேற எதுலையும் எல்லாத்துக்கும் பேராசைப்படக்கூடாது. ஆண்டவருடைய வாக்கு தத்துவத்துக்கு எல்லாத்துலயும் பேராசைப்படும். எல்லா வாக்கு தத்துவமும் எனக்கு வேணும். அன்னில இருந்து நான் ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டேன், ஆண்டவரே எல்லா வாக்கு தத்துவமும் எனக்கு வேணும். 1-2 இல்ல, எல்லா வாக்கு தத்துவமும் ஆமென்றும் ஆமென்னும் எல்லா வசனமும் எனக்கு வேணும் ஆண்டவரே. சானிஸ் பாஸ்டர் வந்துட்டு போனாரு, ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் முடிச்சுக்கிட்டேன். ஆண்டவர் எனக்கு ஐஸ்வர்யமும் மகிமையும் ஜீவனும் வேணும். ஆண்டவர் உண்மையில் அவராக இருக்கிறார். ஐஸ்வர்யத்தையும் மகிமையும் கொடுத்திருக்கிறார், ஜீவனையும் இன்னைக்கு வரைக்கும் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போ மற்றவர்கள் சொல்லுகிறதை எழுதி வச்சு நம்ம படிச்சு ஜெபிக்கின்ற பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக. அவர் ஏன்னா அவருடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆம் என்றும் ஆமென் என்றும். அல்லேலூயா. அப்போ போன டைம்ல நான் கொடுக்கும் பொழுது சிலுவையை குறித்து நான் சொன்னேன். கர்த்தராகிய தேவன் 2 திருடங்களுக்கு மத்தியில் இருக்கிறார். அவருடைய உடல் பலவீனம் எல்லாம் இருக்குது, போகுது, பலம் எல்லாம் போகுது, ரத்தம் சிந்தியாச்சு, அவ்வளவு இருக்குது. ஆனா அங்க என்ன பண்றாரு? அவர் எதற்காக இந்த உலகத்துக்கு வந்தாரு? நம்ம ரட்சிப்பதற்காக. அந்த இடத்துலயும் ஒருத்தனை ரட்சிட்டார். இப்ப நீங்க எல்லாம் 21ஆம் தேதி எல்லாரையும் உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டு நீங்க எல்லாம் அவர்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுத்தீங்க. நம்மளுக்குரிய ஊழியம் அதுதான். தேவனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில இருக்கிறாரு. கடைசி நிமிஷம் என்ன பண்றாரு? அங்கேயும் ஒருத்தனை ரட்சிச்சார்.
அதனாலதான் அவரால் என்ன சொல்ல முடியுது? நீர் எனக்கு நியமித்ததை நான் முடித்ததினால உமக்கு மகிமையை கொண்டு வந்தேன். அங்கேயும் நினைக்கிறார், அப்பா எனக்கு கொடுத்தது நீர் இதுதான்பா. அங்க அவ்வளவு அடி. அதுல ஏசாயால போட்டிருக்குது அவருடைய முதுகு பிளக்கப்பட்டது அப்படின்ட்டு. அந்த நேரத்துல, மூச்சு விட முடியாத நேரத்துல பிதாவாகிய தேவன் கொடுத்த அந்த ஓட்டத்தை அவர் ஓடுகிறார். அப்படிதான் நம்ம அல்லேலூயா. நாம இன்னைக்கு நல்ல கம்ஃபர்டபுளா இருக்கும் பொழுதே நம்ம தேவனுடைய வார்த்தைகளை நம்ம நிறைவேற்றுவதில்லை. அப்ப நம்மளுக்கு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி பண்ண போறோம்? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவை போல தேவன் நமக்கு நியமித்ததை முடிக்க வேண்டும். அதுலதான் மகிமை. இன்னைக்கு நம்ம கடைசி வாரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். நீங்க என்னெல்லாம் இந்த வருடத்துல என்னெல்லாம் செய்யணும்னு நினைச்சீங்கன்னு எனக்கு தெரியல. அடுத்த வருடத்துல ஜெபிங்க. நீங்க 10 காரியம் பண்ண வேண்டாம், ஒரு காரியம் பண்ண. ஏதாவது ஒரு காரியம், ஆண்டவரே நான் இதைத்தான் பண்ணுவேன், ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் நான் 10% நான் கொடுத்துருவேன், ஒவ்வொரு நாளும் ஜூம் பிரேயர் நான் அட்டெண்ட் பண்ணிடுவேன், சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு நான் வந்துடுவேன். ஏதோ ஒரு காரியம் பண்ணுங்க. நீங்க எல்லா காரியத்தையும் நான் சொல்ல, இந்த மாதிரி நீங்க ஒண்ணு உங்களால முடிந்தா ஜூம் பிரேயர் அட்டெண்ட் பண்ணுங்க காலையில். இல்ல அது பண்ண முடியல உங்களுக்கு, நீங்க 6 மணிக்கே நீங்க வந்து வேலைக்கு போயிடணும், சர்ச்சுக்கு கரெக்ட் டைமுக்கு நீங்க வாங்க. இல்ல உங்களுக்கு சண்டே உங்களுக்கு ஒர்க் இருக்குது, நீங்க கட்டாயம் போய் தான் ஆகணும், ஆண்டவரே நான் பைபிள் படிச்சு முடிச்சிருக்கேன். நான் உங்களுடைய எத்தனை நேரம் சொல்லியிருக்கிறேன். நாங்கெல்லாம் சின்ன பிள்ளைங்களா இருக்கும்போது ஆண்டவருக்குள்ள வந்த பொழுது அந்த பைபிள் கார்டு எழுதி வச்சிருப்போம், இல்லைன்னா சின்ன பைபிள் வச்சிருப்போம். நான் அதெல்லாம் பண்ணியிருக்கிறேன். ரெட் லைட்ல பைக்ல போயிட்டு இருக்கும்போது நிற்கும் போது எடுத்து படிப்போம். பைத்தியக்காரன் மாதிரி இருக்கும். அப்படிதான் பைபிள் படிச்சது. அப்போ ஆண்டவரே நான் பைபிளை முடிச்சிருவேன். ஏதோ ஒரு காரியத்தை நீங்க ஒரு காரியத்தை எடுத்துக்கொள்ளும், அடுத்த வருடத்துல நான் முடிக்க போறேன். ஏதோ ஒரு காரியம். இல்ல ஒவ்வொரு வாரமும் நான் நோட்ஸ் எடுத்து போன உடனே வாட்ஸ்அப்ல நான் நம்ம சர்ச் குரூப்ல நான் போட்டுருவேன். பண்ணுங்க. ஏதோ ஒரு காரியம், ஆண்டவரே நீங்க எனக்கு நான் என்ன பண்ணணும்னு காமிங்க, நான் அந்த ஒரு காரியத்தை பண்ணுவதற்கு எனக்கு தேவன் கிருபை கொடுங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு காரியத்தை எடுத்து நீங்க முழுமையாக முடிங்க. அதுலதான் மகிமை. அல்லேலூயா. அப்ப நம்ம என்ன பார்க்கிறோம்? பிதாவாகிய தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த காரியத்தை அவர் கடைசி வரைக்கும் முடிக்கிறார். அதனாலதான் கடைசி என்ன சொல்றாரு? கடைசி என்ன சொல்றாரு ஆண்டவர்? முடிந்தது, எல்லாம் முடிந்தது. அவரால் சொல்ல முடிந்தது. ஏன்? அவருக்கு கொடுத்த எல்லா காரியத்தையும் அவர் முடிச்சிட்டார். நீங்களும் நான் அதைத்தான் நான் எப்பவுமே ஜெபிப்பேன். ஆண்டவரே கடைசியில நாள் எனக்கு அப்படிதான் இருக்கணும். நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்புகள் வரை அதிகமாய் பிரகாசிக்கும். அதுதான் தேவனுடைய வார்த்தையில போட்டிருக்குது. அப்படிதான் ஆண்டவரே இருக்கணும். காலையில எழுந்து வந்து சர்ச்சுக்கு போகணும், சர்ச்சில் மெசேஜ் கொடுக்கணும். சர்ச்சில் பாஸ்டர் ஒரு இந்த மாதிரி ஒரு எனக்கு கொடுக்கல, அதனால ஒரு வருத்தம் தான், எனக்கு இந்த மாதிரி ஒரு கிஃப்ட் வாங்கிக்கிறணும். அப்படியே நைட்டு போய் படுத்தணும். அப்படியே போய் நீதிமான்களுடைய நாட்கள் நடுப்பகல் வரை அதிகமாக பிரகாசம். கடைசி வரைக்கும் ஆண்டவரே நான் ஊழியம் பண்ணிட்டு அப்படியே போயிடும். அதான் என்னுடைய ஜெபம். கடைசி வரைக்கும் முடிக்கணும். அல்லேலூயா. அப்ப நம்ம முடித்தவர்களை நம்ம 2 பேரை பார்க்கலாம். பவுல் அப்போஸ்தலர் அவர் என்ன பண்ணாரு? 2 தீமோத்தேயு 4:7 படிக்க பாப்போம். 2 தீமோத்தேயு 4:7 என்ன சொல்றது? நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன். ஓட்டத்தை எல்லாரும் சத்தமா சொல்லுங்க பாப்போம். ஓட்டத்தை அவருக்கு கொடுத்த ஓட்டத்தை அவர். பவுலுக்கும் பேதுருக்கும் வித்தியாசமான ஊழியம். பவுலுக்கும் பேதுருக்கும் வித்தியாசமான ஊழியம். யாக்கோபுக்கும் பவுலுக்கும் வித்தியாசமான ஊழியம். பர்னபாவுக்கும் பவுலுக்கும் வித்தியாசமான ஊழியம். அவர் என்ன பண்றாரு? பவுல் என்ன சொல்றாரு? ஓட்டத்தை எனக்கு கொடுத்த ஓட்டத்தை. பேதுருக்கு கொடுத்த ஓட்டத்தை நான் முடிக்கல, பர்னபாவுக்கு கொடுத்த ஓட்டத்தை நான் முடிக்கல, எனக்கு கொடுத்த ஓட்டத்தை முடிச்சு என்ன சொல்றாரு? விசுவாசத்தை. அதாங்க நம்ம வாழ்க்கை. போராட்டம் முடிப்பது, காத்துக்கொள்ளும். அவ்வளவுதான் நம்முடைய வாழ்க்கை. கிறிஸ்தவ வாழ்க்கை அவ்வளவுதான். போராட்டம் முடிப்பது, காத்துக்கொள்ளும்.
ஹல்லேலூயா. அப்போ இவர் பவுல் அப்போஸ்தலர் எத்தனையோ பிரச்சனைகள் அவருக்கு. அவர் இப்பெல்லாம் நம்ம படிச்சோம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இந்தியாவினுடைய முதன்மையான ஒரு கல்லூரியில படித்தவர், அந்த மாதிரியான ஒரு ஆள். அவர் கமாலியலுக்கு கீழே படிச்சவர், பெரிதான ஒரு படிப்பு படிச்சவர். அவர் சொன்னாரு, நான் இந்த மாதிரிலாம் இருந்தேன், ஆனா என்ன பண்றாரு, எல்லாவற்றையும் குப்பை என்று கண்டு சிலுவையை முன்னே வைத்து போனார். அவர் என்ன சொல்றாரு, அவர் பாருங்க, எனக்கு பவுல் அப்போஸ்தலரை வச்சு நான் நிறைய மெடிடேட் பண்ணியிருக்கிறேன், தியானம் பண்ணியிருக்கிறேன். அவர் என்ன பண்றாரு, தனக்கென்று ஏதோ வேணும் அப்படின்னு அவரு நினைச்சது இல்ல. இன்னைக்கு நாமெல்லாம் என்ன நினைக்கிறோம், ஆண்டவருக்குள்ள நம்ம வந்தோடனே எனக்கு கார் வேணும், பங்களா வேணும்னு நினைக்கிறோம். அவர் என்ன பண்றாரு, திமோத்திக்கு எழுதுறாரு, நான் போர்வையை விட்டுட்டு வந்துட்டேன், அந்த போர்வையை நீ கொண்டா அப்படிங்கிறாரு. அவர் ஒருவேளை பிலமோனுக்கு எழுதியிருக்கலாம், போர்வையில இன்னொரு ஒரு போர்வையை நீ கொடுப்பா அப்படின்னு. அவர் என்ன சொல்றாரு, என் போர்வையை நான் விட்டுட்டு வந்துட்டா அதை கொண்டு வா அப்படிங்கிறாரு. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஆண்டவருக்காக நான் பண்ணணும், நான் ஸ்பெயின் போய் ஆண்டவருக்காக ப்ரீச் பண்ணணும், திரும்ப மாசிடோனியா போகணும், ஆண்டவருக்காக நிறைய பண்ணணும் அப்படின்னு எதிர்பார்க்கிறார். செய்வதிலே அதிகமான வாஞ்சை உள்ளவராக இருக்கிறார். எனக்கு என்ன வேணும், தேவையில்லை. பிரியாணி கொடுத்தீங்களா, சந்தோஷம். கஞ்சி கொடுத்தீங்களா, சந்தோஷம். ஒண்ணுமே இல்லையா, ஆண்டவருக்கு மகிமை, நான் நீங்க ஃபாஸ்டிங் அப்படின்றாரு. அதனாலதான் அந்த அந்த ஆவிகள் சொல்லுது, எனக்கு கிறிஸ்துவை தெரியும், பவுலையும் தெரியும். அந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை, போராட்டம் முடிப்பது காத்துக்கொள்ள. நீங்களும் நான் அப்படிதான் இருக்கணும், நம்மளும் அப்படிப்பட்டவர்களாக இருக்கணும். எனக்குன்னு உள்ள ஒரு வாழ்க்கை என்ன, எனக்குன்னு உள்ள ஒரு ஓட்டம் என்ன, அந்த ஓட்டத்தை நான் முடிக்க போறேன். அந்த ஓட்டத்துல நான் கண்ணா இருக்க போறேன், வேற எங்கேயும் நான் போக போறது இல்லை. அந்த ஓட்டத்துல நான் கண்ணா இருந்து அந்த ஓட்டத்தை நான் முடிக்க போறேன். நாம் அப்படி செய்கின்ற பொழுது அப்பதான் உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கே அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்கோம். இந்த வருடத்துல நம்மள 1000 மடங்கு ஆசீர்வதிச்சிட்டாரு, அடுத்த வருடத்துல சர்ச்சை 1000 மடங்கு. நம்ம இந்த சர்ச்சும் சரி, ராஜா பாஸ்கர் சர்ச்சும் சரி, நமக்கு பஞ்சுகுலாவில் இருந்தவங்க அங்கிருந்து வெளியே போயாச்சு. நான் பேசிட்டு இருக்கும்போது, நான் இன்னொரு ஹிந்து ஆள்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொன்னாரு, ஜோசப், பஞ்சுகுலாவில் சர்ச்சு கிடையாது, சபை கட்டிடமாக நிறைய சபைகள் நடக்குது, ஆனா கட்டிடமாக இல்லை. சண்டிகர்ல இருக்குது, அங்க இருக்குது, எல்லா இடத்துலயும் இருக்குது, பஞ்சுகுலாவில் இல்லை. அப்பதான் எனக்கு தோணுச்சு, அவருக்கு தெரிஞ்சிருக்கு, நம்மளுக்கு தெரியலையே. அப்ப நாம என்ன பண்ணோம், பஞ்சுகுலால ஒரு சபை கட்டுவதற்காக ஜெபிக்கணும். ஆண்டவரே, நாங்க அங்கதானே இருந்தோம் 15 வருஷமா, அங்க இருந்து நாங்க வெளியே வந்துட்டோமே, இப்போ நாங்க அங்க போகணும். அப்போ உங்களாலதான் அது பண்ணணும், நீங்க அதை எடுத்துக்கொள்ளும். சரி, இரண்டாவது பார்க்கிறோம் யோசுவா. யோசுவா என்பவன் மோசேக்கு ஊழியக்காரனாக இருக்கிறான். மோசே போரிடுகின்ற பொழுது யோசுவா கீழே போரிடுகிறான், மோசே மேல இருந்து கையை தூக்கிட்டு இருப்பார். அப்படி மோசேக்கு கீழே வளர்ந்தவன் கடைசியில அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுக்கிறவனாக இருக்கிறான். அவர் என்ன தெரியுமா சொல்றாரு கடைசியில, நானும், எல்லாருக்கும் தெரிஞ்ச வார்த்தை தான், யோசுவா 24:15, நானும் என் வீட்டாருமோ என்றால் கடைசியில சொல்றாரு. அவருடைய வாழ்க்கையினுடைய கடைசி, அந்த அதிகாரம், அந்த யோசுவா புத்தகத்தினுடைய கடைசி என்ன சொல்றாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே செய்யும். நீங்க நான் அப்படிதாங்க சொல்லணும், நம்ம குடும்பம் அப்படியாக சொல்லணும். இன்னைக்கு குடும்பங்களுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, கல்யாணம் நல்லா நடக்குது, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனைகள் வந்துருக்கு. பிள்ளைகள் அப்பாவை விட்டுட்டு போயிடுறாங்க, அம்மாவை விட்டுட்டு போயிடுறாங்க, சண்டை. ஆனா இங்க யோசுவா என்ன சொல்றாரு, என்ன பண்ணிருப்பாரு அவரு, உபாகமத்துல கர்த்தராகிய தேவன் சொன்ன மாதிரி கூட நடக்கின்ற பொழுதும், படிக்கின்ற பொழுதும், பேசுகின்ற பொழுதும் தேவனுடைய வார்த்தையே சொல்லியிருப்பாரு. இந்த பாருடா, மோசை இப்படி பண்ணாங்க, நான் அதெல்லாம் பார்த்தேன்டா, நானும் அதுல பங்கு கொண்டேன். அதனாலதான் இன்னைக்கு என்ன சொல்லும்போது பிள்ளைங்க பசங்களை எல்லாம் வச்சு அவர் என்ன சொல்றாரு, தன்னுடைய மனைவியை வச்சுக்கிட்டு என்ன சொல்றாரு, நானும்
கர்த்தரையே செய்வீர். ஆமென். இன்னைக்கு நாம எத்தனை பேர் குடும்பத்தோட உட்கார்ந்து ஜெபிக்கின்றோம், பைபிள் படிக்கின்றோம், தியானிக்கின்றோம், சபைக்கு வர்றோம். நீங்க ஜெபிக்கணும், ஆண்டவரே நான் குடும்பமா வரணும். ஆமென். ஹல்லேலூயா. இங்க பிள்ளைங்க எல்லாம் பார்க்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. அம்மு, நிசி, ஸ்வேதா, அபி எல்லாரும் வர்றது. சுதாகர் மட்டும் இப்ப வர்றது இல்லை, அவர் இப்ப பெரிய பையன் ஆயிட்டாரு. முன்னால வந்து நீங்க எல்லாம் சின்ன பிள்ளைங்க பண்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. சின்ன பிள்ளைங்க எல்லாம் முன்னால வந்து வசனம் சொல்லுவது சந்தோஷமாக இருக்கிறது. இது எப்போ வரும்? இதனுடைய அர்த்தம் என்ன? நீங்க வீட்டுல அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கீங்கன்னு அர்த்தம். வீட்டுல நீங்க சொல்லி கொடுக்கல அப்படின்னா அவங்க வந்து முன்னால வந்து சொல்ல முடியாது. அந்த சின்ன பிள்ளை அவன் வந்து சொல்றான், அப்போ என்னது நீங்க வீட்டுல சொல்லி கொடுத்துருக்கீங்க, நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வேன். அப்பதான் அதை பண்ண முடியும். அப்போ யோசுவா தன்னுடைய வாழ்க்கைய கடைசியில எல்லாமோ பண்ணிட்டாரு. அவர் என்ன சொல்றாரு கடைசியில? நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே செய்வேன். ஓட்டத்தை முடித்தவர். முடிக்காதவங்களை குறித்து நம்ம பார்க்கலாம். எச்சரிக்கையானது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5:1. ஸ்டீவன் பிரதர் இதை வச்சு ஒரு நேரம் கொடுத்தாரு, என்னால் மறக்கவே முடியாது. அனனியாவும் சபேராவை கொடுத்த முதல் செய்தி இதுதான். அனனியாவும் சபேராவும் ஆண்டவருக்காக நாங்க கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மனசுல நல்லா தான் நினைக்கிறாங்க. ஆண்டவரே நம்ம இதெல்லாம் விற்க போறோம், இந்த நிலத்தெல்லாம் விற்க போறோம், வித்து ஆண்டவருக்காக கொடுக்க போறோம். நம்ம எல்லாம் அப்படிதான் நினைப்போம். ஆண்டவரே சம்பளம் வந்துச்சுன்னா நான் ஆண்டவருக்கு நல்லா காணிக்க கொடுப்பேன். ஆண்டவரே அல்லேலூயா, நல்லது. ஆனா கையில பணத்தை பார்த்த உடனே கொஞ்சம் இவ்வளவு கொடுக்கணுமா, நம்ம ரொம்ப கொடுக்குறேங்க. பாஸ்டர் தான் 10,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல, நம்ம எதுக்கு கொடுக்கணும்? அவர் வேற சொல்லிட்டாரு இன்னைக்கு 10,000 ரூபாய் அதிகமா இருக்குன்னு சொல்லிட்டாருல்ல, எதுக்கு நாம கொடுக்கணும்? எல்லாரும் கொடுப்பாங்க, நாம கொடுக்க வேண்டாம், கொஞ்சம் கம்மியா கொடுக்கலாம். பணத்தை பார்த்தோன்னே நம்மளுக்கு ஒரு மாறி. அதனாலதான் எங்க வீட்டுல என்ன தெரியுமா, தசவா கொடுக்கலாம் என் பொருட்டே கிடையாது. எனக்கு தெரியும், நான் அதை பார்த்தேன்னா எனக்கே ஒரு டவுட் வந்துடும் அப்படின்ட்டு. அது எல்லாம் என் மனைவியோட பொறுப்பு. அம்மா நீ எனக்கு கேட்கவே கேட்காத, போய் எடுத்து கொடுத்துரு, எனக்கு தெரியவே கூடாது. இங்க அனனியாவும் சபேராவும் என்ன பண்றாங்க? நல்ல ஒரு காரியத்தோட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிலம் வந்த போது, அந்த பணம் வந்த பிறகு என்ன பண்றாங்க? அவர்களுக்குள்ளாக போய் முடிக்க முடியல, அதை கொடுக்க முடியல, போராட்டத்துல போராட முடியலாங்க. அவங்க வச்சுக்கிறாங்க, பாதி வச்சுட்டு கொடுக்குறாங்க. அல்லேலூயா. ஆதி சபையில நடந்துச்சுன்னா இன்னைக்கும் அது நடக்கும். ஆதி சபையில நடக்கிறதெல்லாம் இன்னைக்கும் நடக்கும். நீங்களும் நானும் அனனியா சபையாவை ஆயிடக்கூடாது. நாம என்ன நினைக்கிறோமோ, ஆண்டவர் என்ன தெரியுமா சொல்றாரு? பவுல் அப்போஸ்தலன் சொல்றாரு, மனநிறைவோடு நம்ம கொடுக்கிறவங்க தான் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீ 10% கொடுக்கணும்னு 1% கொடு, மனநிறைவோடு கொடு. ஆண்டவரே என்னால 1% தான் கொடுக்க முடியும், பரவாயில்ல, ஆண்டவர் ஒன்றும் கேட்க போறது. 1% மனப்பூர்வமாக கொடுங்க. இப்ப நாங்க 15% நம்ம கொடுக்கிறோம், 18% இப்ப நம்ம கொடுக்கிறோம். 4 சபை ஊழியர்களை நாங்கள் தாங்குகின்றோம். ஆமென். ஆனா ஒரு காலத்துல நான் உங்கள்கிட்ட சொல்லி இருக்கிறேன்னா, மசாலா பால் குடிக்கிறதுக்கு தான் எனக்கு காசு இருக்கும். கடைசி 5 நாள் மசாலா பால் குடிச்சுட்டு போய் தூங்கிடுவாங்க, அவ்வளவுதான் காசு இருக்கும். ஆனா இன்னைக்கு 4 ஊழியர்களை தாங்கக்கூடிய மாதிரி அமுக்கி குளிக்க சிறைந்து விழும்படியாக கொடுத்துருக்காங்க. ஏன்? மனப்பூர்வமாக கொடுக்கணும். நீங்க 1% கொடுத்தாலும் மனப்பூர்வமா கொடுங்க. அதே மாதிரி தசமபாகம் கொடுத்த பிந்தி பாஸ்டர் அதை வச்சு என்ன பண்றாரு? பாஸ்டர் நீங்க ஜிகிஜிக்குன்னு போட்டு வந்திருக்கிறாரு, நான் கொடுத்ததுனாலதான் போட்டு வந்திருக்கேன், அதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. கொடுத்துட்டோமா, அது ஆண்டவருக்கு கொடுக்கிறது. பாஸ்டர் கொடுக்கல, சபைக்கு கொடுக்கல, ஆண்டவருக்கு கொடுக்கிறது. அதுக்கப்புறம் அதை கேட்கவே கூடாது. அல்லேலூயா. அப்போ நம்ம நல்லா ஆரம்பிப்போம். இப்பெல்லாம் கேட்கும்போது ஜோசப் பிரதர் எல்லாம் சொல்றாரு, அவர் வேற 2 கார் வாங்கிட்டாரு, நம்மளும் கொடுக்கலாம், நல்லா வரும். ஆனா சம்பளம் பையில பார்த்த உடனே புதுசா தேவைகள் வரும். கட்டாயமா இன்னைக்கே பண்ணி ஆகணுங்கிற தேவைகள்லாம் வரும். அதுக்குதான் நான் சொல்லிட்டேன், அம்மா எனக்கு தெரியவே தெரியாது, நீயே பார்த்து வந்த உடனே போய் எடுத்துரு, நீ இல்லைன்னா பிரச்சனை ஆகும். அப்ப உடனே பண்ணிக்கணும். இப்ப வேற கார் வாங்கி கூட வேற கொடுத்தாச்சு, பேங்க்குள்ள வரும்போதே நின்றுட்டு இருப்பா. அப்போ நாம் ஆரம்பிக்கிறதெல்லாம் நல்லதான் இருக்குது, அதை முடிக்கிறோமா? ஆண்டவருக்கு கொடுக்கணும் நினைச்சதை நம்ம கொடுக்கிறோமா? அல்லேலூயா. அப்ப நம்ம கொடுக்கிறதுல தான் இருக்கு. 2வது பாருங்க, 2 ராஜாக்கள் 13
2 ராஜாக்கள் 13 இந்த யோவேஸ் அப்படிங்கிற ஒரு ராஜா எலிசாவை பார்க்க வருகிறார். எலிசா சாகிறதுக்கு இருக்கிறார். அவர் சொல்றான், என் ராஜாவே என்ன ஆக போகுதோ அப்படின்னு கேட்கிறாரு. அந்த எலிசா சொல்லுகிறான், நீ சிரியரை முழுவதுமாக முறியடிப்பீர். 2 ராஜாக்கள் 13 17 இருந்து 19 நீங்க பாத்தீங்கன்னா எலிசா சொல்லுகிறார், இந்த சிரியர்களை நீர் முழுமையாக முறியடிப்பீர். ஃபுல்லா முழுமையாக முறியடிப்பீர் அப்படின்னு சொல்றாரு. முதல்ல வாக்குத்தத்தம் கொடுத்தாச்சு, வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாகி விட்டது. இப்ப எலிசா சொல்றாரு அந்த ராஜா கிட்ட, அந்த அம்பை எடுத்து அடிங்க, அந்த அம்பை எடுத்து அடிங்க அப்படிங்கிற. ராஜா பார்க்கிறார், 3 நேரம் அடிச்சுட்டு விட்டுறாரு. உடனே எலிசாவுக்கு கோபம், நீங்க நம்ம முழுசா அடிக்க மாட்டீங்க, பாதிதான் அடிப்பீங்க, பாதிதான் அவர்களை தோற்கடிப்பீங்க சிரியர்களை. அப்ப நமக்கு கொடுக்கப்பட்டதை தேவனுக்கு நல்ல பலன் கொடுத்திருக்கிறாரு. அந்த பலனுக்கு ஏத்த மாதிரி நம்ம தேவனுக்கு ஊழியம் செய்யணும். அதிகமாக கொடுக்கப்பட்டவர்களுக்கு அதிகமாக கேட்கப்படும். அப்ப நம்ம தேவனுக்காக எப்படி பண்றோம்? அவருக்கு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது, சிறியரை முழுமையாக முறியடிப்பீர் அப்படின்னு சொல்லியாச்சு. ஆனா இவர் என்ன பண்றாரு, ஒரு அதான் வந்துருச்சு, ஆண்டவரே சொல்லிட்டாரு இனிமேலுக்கு நம்ம பண்ணணும். ஆண்டவர் வாக்குத்தத்தம் தான் எடுத்துட்டு அவர் பார்த்துப்பாரு. அப்ப நாம அந்த யோவேஸ் அப்படிங்கிற ராஜா முழுமையாக தன்னை சுதந்திரித்துக் கொள்ள முடியாமல் போய்விட்டது, முடிக்க முடியல. அவன் சொல்றான், உன்னுடைய பலம் இருக்கிற மட்டும் நீ அடிச்சுக்க வேண்டாமா? ஏன் விட்ட? ஏன் இடையில பாதியா விட்ட? இன்னைக்கு நாம நிறைய பேர் அப்படிதான் பண்றோம். நல்லா ஆரம்பிக்கிறோம் ஓட்டத்தை, பைபிள் படிக்கிறது நல்லா ஆரம்பிக்கிறோம், ஜெபம் படிக்கிறத பண்றத நல்லா ஆரம்பிக்கிறோம், பாதி வழியில் அப்படியே மாறி விட்டுறோம். அப்ப இந்த யோவேஸ் ராஜா மாதிரி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம பவுலை போல யோசுவாவை போல முழுமையாக முடிக்க நம்ம கையில வாக்குத்தத்தம் இருக்குது. எல்லா வாக்குத்தத்தங்களும் ஆமென் என்றும் உள்ளது. ஏன் சிலரால்தான் சுதந்திரத்துக் கொள்ளப்பட முடிகிறது? ஏன்னா அவங்கதான் கடைசி வரைக்கும் அடிச்சு, நான் என்ன ஆனாலும் சரி, அந்த அம்பு உடைஞ்சாலும் சரி, என் கையில ரத்தம் வந்தாலும் சரி, இந்த நிலம் விளந்தாலும் சரி, நான் விட போறது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் தான் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வார். ஹல்லேலூயா. இந்த உலகமானது, பவுல் அப்போஸ்தலன் ரோமர்ல சொல்கிறார், இந்த உலகமானது தேவனுடைய குமாரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இந்த பஞ்சுகுலா தேவ குமாரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. இன்னைக்கு பஞ்சுகுலாவுல சர்ச்சை இல்லை அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் தான் காரணம். இந்த பஞ்சுகுலா தேவ குமாரர்கள் வெளிப்படுவதற்காக காத்து கொண்டிருக்கிறது. நாம் என்ன தெரியுமா பண்றோம்? இந்த யோவேஸ் ராஜா மாதிரி 3 நேரம் அடிச்சுட்டு விட்டுறோம். முடியாது. எனக்கு இந்த இடத்துல சர்ச்சு வர்ற வரைக்கும் நான் அடிக்கதான் போறேன், நான் நடக்கதான் போறேன், நான் பிரேயர் வாங்க பண்ணதான் போறேன். ஆண்டவரே எனக்கு இங்க கொடுத்துதான் ஆகணும். என்ன இங்க தானே அனுப்புனீங்க, கொடுத்துதான் ஆகணும். நான் சுதந்திரிக்காம போக போறது இல்ல. கடைசி மூச்சுலையாவது நான் அதை பார்த்துட்டு தான் சாப்பிடணும். அந்த ஒரு வெறித்தனம் இருக்கும். பைபிள் அதான் போட்டிருக்குது. இயேசு கிறிஸ்து அதான் சொல்லுவார், தேவனுக்காக தேவ காரியத்திற்காக ஒரு வைராக்கியம் உங்களுக்கு இருக்கின்றதா? அந்த வைராக்கியம் அப்படின்னு சொன்னா போய் அடிக்கிறதுல இல்ல, ஜெபத்துல, உங்களுடைய வாழ்க்கையினுடைய காரியத்துல அது இருக்குதா? நான் உடைய எத்தனையோ நேரம் சொல்லியிருக்கிறேன், நம்மள அங்க அடிச்ச போது, அடிச்சு வெளியே அனுப்பின பொழுது, என்ன ஒரு இடத்துல அடிச்ச அப்படின்னு சொன்னா ஊரெல்லாம் எங்களுடைய சத்தம் கேட்கும் அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த ஸ்பாட்டிஃபைலாம் ஆரம்பிச்சோம். அந்த வைராக்கியம் இன்னைக்கு நிசி, அன்புக்கு நீ சிஸ்டர், அப்புறம் ராதாகிருஷ்ணன், நீங்க எல்லாம் சேர்ந்து இப்ப இந்த 2 இடத்துல இப்ப நாம நடத்தி கொண்டு இருக்கிறோம். இடையிடையே நீங்க நிறுத்திருக்கீங்க, ஆனா தொடர்ந்து ஒரு இடத்துல அடிச்சியா 2 இடத்துல நான் ஓபன் பண்ணுறேன். ஒரு வைராக்கியம். அந்த வைராக்கியம் உள்ளவர்கள் தான் முடியாது கடைசி வரைக்கும், நான் என்ன ஆனாலும் சரி, கையில ரத்தம் வந்தாலும் சரி, நான் அம்ப அடிக்க தான் போறேன். அப்படி அடிக்கிறவங்க கையினாலதான் கிறிஸ்துவுடைய ராஜ்யம் வளரும். ஹல்லேலூயா. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ராஜா பாஸ்டர், இன்னொரு பாஸ்டர், அவங்க அந்த சபை கட்டுறாங்க. நான் இதுவரைக்கும் யாரிடத்திலையும் பணம் உதவி கேட்டதே கிடையாது, யார்கிட்டையும் கேட்டதே கிடையாது. நான் அதற்காக எங்க காலேஜ் பசங்க கிட்ட கேட்டாங்க. நான் முதல்ல ஜெபிச்சேன்,
நெகமியாவை போல உட்கார்ந்து ஜெபிச்சேன். ஜெபிச்சுட்டு மக்கள்கிட்ட கேட்டேன், 20 லட்சம் ரூபாய் திரட்டி, 20 லட்சம் ரூபாய் திரட்டி முடித்தாகி விட்டது. பாதி நடக்கும்போது அங்க அங்க அந்த மக்கள் தான் எல்லாம் கட்டினது. ஒருத்தனுக்கு மண்டையில அடி, ரொம்ப அடிபட்டு அவ்வளோ ரத்தம், எல்லாம் போராட்டங்கள் எல்லாம் வந்தது. முடித்தோம். அல்லேலூயா. அப்ப சபையை கட்டணும் அப்படின்னா உங்களால முடியுமா? அப்ப உங்களுக்குள்ள அந்த ஒரு வைராக்கியம், ஏன் சர்ச்சை நான் கட்ட போறேன், அந்த வைராக்கியம் எப்ப தெரியுமா வரும்? 8:45 வரும்போது தான் வரும். அந்த வைராக்கியமா இல்லைன்னா எப்படி நீங்க வைராக்கியம் வரும்போது உங்களுக்கு ஒரு வைராக்கியம் இருக்கணும். ஏன் சர்ச்சை நான் கட்ட போறேன், அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியம் இருக்கு. அல்லேலூயா. அப்போ நாம யார் போல இருக்கணும்? பவுலை போல, மோசே, யோசுவாவை போல இருக்கணும். அனனியா சபேரா போல இருக்கக்கூடாது, யோபேஸ் மாதிரி இருக்கக்கூடாது. வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டதே விட்டாச்சு, அப்படி இருக்கக்கூடாது. அப்ப இதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? 3 காரியங்கள் நம்ம பார்ப்போம். லூக்கா 10:41-42 மரியாள், மார்த்தாள் அப்படிங்கிற 2 சகோதரிகள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து அங்க போகிறாரு. அப்ப என்ன பண்றாங்க? மார்த்தாள் அப்படியே ரொம்ப அறிவுரையா இருக்கிறா. அது உண்மைதான், கரெக்டுங்களா? இன்னைக்கு இப்ப பாஸ்டர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, நல்லா கவனிக்கணும் அப்படிங்கிற இருக்கிற எண்ணம் சரிதான். ஆனா அப்படின்னா என்ன பண்ணிட்டு இருக்கணும்? முதல்லயே பண்ணிட்டு. இங்க மரியாள் என்ன பண்றா? ஆண்டவர் வந்திருக்கிறார், போய் உட்கார்ந்துட்டான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றாரு? நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். முக்கியத்துவம் தெரியணும். எது முக்கியம்? நம்ம பைபிள் படிக்கணும்னு ஆரம்பிப்போம். அப்பதான் 10 காரியம் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஐயோ, அதை நம்ம முதல்ல பண்ணி ஆகணுங்க. முக்கியத்துவம் தெரியணும். நல்ல பங்கை நீங்க முதலாவது தெரிந்து கொள்கிறீர்களா? மத்தேயு 6:31-3 தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் முதலாவது தேடுங்கள். அதை முதல்ல தேடணும். அப்பொழுது இவர்கள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கும். நீங்க நாங்க வளர்ந்ததெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஆனா நாங்க முதலாவது வைத்ததையும் நீங்க பார்த்துருக்கீங்க. நிறைய பேர் 2வது தான் பார்ப்பாங்க, முதலாவது பார்க்கறது. நாங்கள் தேவனை முதலாவது தேடினதுனாலே எல்லாவற்றையும் கொடுக்கிறோம். அப்ப நீங்க எதனை முதலாவது வைக்கிறீர்கள், எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள், அது முக்கியம். நான் எதனை பண்ணணும்? காலையில் எழுந்த உடனே என்ன பண்றீங்க? நீங்க பைபிள் படிக்கிறீங்களா? பிரேயர் பண்றீங்களா? நான் காலையில கண்ணை முழிச்ச உடனே சங்கீதம் 23, சங்கீதம் 126, பிலிப்பியர்ல இருக்கிற ஒரு ஜெபம், இதை சொல்லாம நான் எழும்பவே மாட்டேன். அப்போ நீங்களும் ஏதாவது ஒண்ணு மனப்பாடம் பண்ணி, எத்தனையோ வசனங்களை மனப்பாடம் பண்ணி சொல்லிக்கிட்டே இருக்கணும். நான் கார்ல போகும்போது, நடக்கின்ற பொழுது, ஏதாவது ஒரு இடத்துல மீட்டிங் மத்தியில நேரம் இருந்தா வசனத்தையே தான் சொல்லிட்டு இருக்கேன். இன்னைக்கும் ஆண்டவர் எனக்கு ஞானத்தை கொடுக்கும். பவுல் அப்போஸ்தலர் சொல்வார், பிலிப்பியர் 1:9 சொல்வார், 7, 8, 9 அந்த ஜெபத்தை நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன். சந்தோஷமா இருங்கள், திரும்ப திரும்ப அந்த ஜெபத்தை சொல்லுங்க. நீங்க அதை சொல்லிக்கிட்டே இருக்கும். எதனை முதலாவது நீங்கள் வைக்கிறீர்கள்? முக்கியமா டாப் பிரையாரிட்டி என்ன வந்தாலும் சரி, அது பண்ணாம நான் விட மாட்டேன். அதான் உங்களுக்கு டாப் பிரையாரிட்டி. மரியாள் என்ன பண்ணாங்க? நல்ல பங்கை தெரிந்து. அந்த சாட்சி யார்கிட்ட இருந்து வருது? கர்த்தராகிய தேவனிடத்திலிருந்து வருது. அப்படி வரணும் நமக்கு. மரியாள் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால், ஜோசப் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால், ராதாகிருஷ்ணன் நல்ல பங்கை தேர்ந்தெடுத்துக் கொண்டால், அப்படி வரணும். ஹல்லேலூயா. தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுகின்ற பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு இது வரும். இப்போ நம்ம இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் நம்ம பண்ணணும்னு நினைக்கிறோம். நிறைய காரியங்கள் எப்படி தெரியுமா? நம்மளுடைய மனுஷ பலத்தினால பண்ண முடியாது. நம்ம காலையில எழும்பணும்னு நினைக்கிறோம். இப்போ பாஸ்டர் சொன்னாங்க, ராணி 5:45 எழும்புறா அப்படின்ட்டு. கல்யாணம் ஆகி ஏறக்குறைய ஒரு 5 வருஷத்துக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு எப்படின்னா, எங்க அப்பா 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாங்க. சின்ன வயசுல இருந்து 5வது வகுப்பு படிக்கிறதுல இருந்து, அது ஞாயிற்றுக்கிழமை ஆகட்டும், அது இண்டிபெண்டன்ஸ் டே ஆகட்டும், ரிபப்ளிக் டே ஆகட்டும், தீபாவளி ஆகட்டும், கிறிஸ்துமஸ் ஆகட்டும், எங்க அப்பா எனக்கு கரணியே காமிச்சது கிடையாது. 5:30 மணிக்கு எழுப்பி விட்டுருவாரு, உட்கார்ந்து படிக்க ஆரம்பிச்சிருவேன். அதனால இன்னைக்கும் நைட்டு 12 மணிக்கு படுத்தாலும் காலையில் 5:30 மணிக்கு எழுப்பி விடுவேன். கல்யாணம் ஆகி ஒரு 5 வருஷத்துக்கு என்ன திட்டிகிட்டே இருப்பா, உங்களுக்கு தூக்கமே வராதா? 5:30 மணிக்கே எழுப்பிடுறீங்களே.
அப்படின்ட்டு நான் சொல்லுவேன், எங்க அப்பா போய் திட்டு, நீ நான் திட்டணும்னு நினைச்ச திட்டம் இல்லை, நீ போய் திட்டு. இன்னைக்கு அவ என்ன பண்றா, எனக்கு முன்னால எழுந்திருக்கா. எனக்கு முன்னால எழும்பி 5:45 எழும்பி 5:45 இதை ஆன் பண்ணிருக்கேன், ஜூம் ஆன் பண்ணிருக்கேன். அப்போ இதனை செய்வதற்கு மனுஷ பலனால முடியாது. ஏன்னா அவ்வளவு முடியாது, எனக்கு தெரியும். அவளுக்கு 5:30 மணிக்கு எழுப்புற பழக்கமே கிடையாது. எப்படி தெரியுமா? சங்கீதம் 18:34, வெண்கல வில்லையும் என் புயங்களால் வளையும்படி என் கைகளை யுத்தத்திற்கு பழக்குவிக்கிறது. இது நம்மளால பண்ண முடியாதுங்க. நம்ம ஆண்டவருக்கு எடுத்து பண்றது நம்மளால பண்ண முடியாது. நான் சொன்ன தெரியுமா, நான் யாருக்கிட்டையுமே இப்ப பணம் கட்டினது கிடையாது. எனக்கு எப்படி கேட்கணும் தெரியாது. நான் என்ன இது கேட்டிருக்கிறேன் முன்னால. காலேஜ்ல எல்லாம் அந்த ராஃபல் டிக்கெட் விற்க சொல்லுவாங்க. காலேஜ்ல ஸ்கூல்ல எல்லாம் படிக்கும்போது ராஃபல் டிக்கெட் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுக்காக விற்க சொல்லுவாங்க. நான் போய் 4 பேர்கிட்ட கேட்டிருக்கிறேன், எனக்கு கேட்க தெரியாது. அவங்க எல்லாம் இல்லைன்றுவாங்க. அதனால நான் என்ன திரும்ப பண்ணுவேன், எங்க அப்பா கிட்ட போய் சொல்லி அந்த காசை நானே போட்டு ராஃபல் டிக்கெட்டுக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு கேட்க தெரியாது. ஆனா இன்னைக்கு எத்தனையோ பேர்ட்ட கேட்க தேவன் கிருபை கொடுத்தார். எப்படி? என்னுடைய கைகளை போருக்கு அவர் பண்றார். அப்ப நாம போய் என்ன பண்ணணும், ஆண்டவரே நான் பண்ணிடுவேன், வைராக்கியம் வேணும் அப்படின்னு சொன்னா நான் பண்ணிடுவேன் ஆண்டவர். அது இல்ல. ஆண்டவரே என்னால பண்ண முடியாது, பஞ்சகுலால சர்ச்சை கட்டணும்னா உம்மால தான் முடியும். என்னுடைய கைகளை போருக்கு பயிற்சி, யார்கிட்ட எப்படி பேசணும்னு சொல்லி கொடுங்க ஆண்டவரே, சரியான தருணத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே. நாம் கேட்கலாம். பிலிப்பியர் 4:13 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால நானா செய்ய முடியாது, எனக்குன்னு ஒரு பலன் கிடையாது, மனுஷ பலன் கிடையாது. என்னது? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன். நான் இதைத்தான் அடிக்கடி எனக்குள்ளே நான் சொல்லியிருப்பேன். ஆண்டவரே நான் பண்றதுல பாதி காரியம் நான் என்னால முடியாத ஒரு காரியம், என்னை பலப்படுத்து, ஞானத்தை கொடு, என்ன வார்த்தையை பேசணும்னு எனக்கு சொல்லிக் கொடு. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும். 1 கொரிந்தியர் 1:24 பவுல் அப்போஸ்தலன் இப்படியாக சொல்கிறார், எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து 2 காரியமாக இருக்கிறார், தேவ பலனும் ஞானமுமாக இருக்கிறார். தேவ ஞானமுமாக இருக்கிறார். இந்த உலகத்துல நீங்க வெற்றிகரமாக இருக்குன்னா 2 காரியம் தாங்க வேணும், ஞானம் வேணும், பலன் வேணும். ஏன்னா எல்லாரும் டயர்ட் ஆயிடுவாங்க. பலன் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள விட அதிகமா ஓடுது. ஹல்லேலூயா. பிலிப்பு ஆண்டவர் சொல்றாரு, அந்த ரதத்துல போயிட்டு இருக்கிற ஒருத்தன் போய் பிடி அப்படின்றாரு. அவன் ஓடி போய் பிடிப்பான். தேவ பலன் இருந்தா தான் அதை பண்ண முடியும். எத்தோப்பியா மந்திரி அவனுக்கு போய் சொல்லுவாரு, தேவ ஞானம். என்ன படிச்சுட்டு இருக்கிறீங்க? தேவ பலனும் தேவ ஞானமும் நமக்கு தான். அப்ப நீங்க கேட்கணும், ஆண்டவரே எனக்கு தேவ பலனை கொடுங்க. காலையில் எழுப்புறது கஷ்டமா தான் இருக்குது, சர்ச்சுக்கு போறதுக்கு. எனக்கு தேவ பலனை கொடுங்க. நான் என்னெல்லாம் பண்ணணும்? தேவ ஞானத்தை எனக்கு கொடுங்க. ஹல்லேலூயா. அப்ப தேவ பலனும் தேவ ஞானமும். கடைசியா பாருங்க, பிரசங்கி 4 தெரிஞ்சதா? பிரசங்கி 4 ஒன்றியா இருப்பதை விட, பிரசங்கி 4:9-10 ஒன்றியா இருப்பதை விட தனியா பண்ணணும்னு நினைக்காதீங்க. உங்களுக்கு ஒரு பார்ட்னர், ஜெபக்குழு பார்ட்னர் எடுத்துக்கோங்க. டேய் நீ என்னோட ப்ரே பண்ற. நாங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் எங்க காலேஜ் மேட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஜூம்ல ப்ரே பண்ணுவோம். 6 வருடங்களாக செய்து கொண்டு வருகிறோம். ஒரு சாட்டர்டே கூட மிஸ் பண்ணது கிடையாது. எங்க அம்மா இறந்த வியாழக்கிழமை இறந்தாங்க, அந்த சனிக்கிழமையும் பிரேயர் நடந்துச்சு. 6 வருடங்களாக விட்டதே கிடையாது. உங்களுக்கு ஒரு தனியாக பண்ணணும்னு நினைக்காதீங்க. தனியாக பண்ணீங்கன்னா பைபிளே போட்டிருக்குது, கீழே விழுந்து விடுவீங்க. ஒருத்தர் எடுத்துக்கொள்ளுங்க, 2 பேர் சேர்ந்து படிங்க, 3 பேர் சேர்ந்து படிங்க. நீங்களே ஒரு குழுவா வச்சுக்கொள்ளுங்க. தேர்ஸ்டே நீங்க வியாழக்கிழமை எல்லாரும் கூடுறீங்க, அங்க எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. ஒருவராக இருந்து பண்ணாதீங்க, சபையாக இருந்து பண்ணுங்க. சபைக்குள்ளாக இருங்க. நாமெல்லாம் ஆண்டவர் கட்டுகிற கட்டிடமாக இருக்கிறோம். அந்த கல்லு தனியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்? தூக்கி போட்டுடலாம். எல்லாம் ஒன்னா இருந்தா பண்றது எடுக்கிறது கஷ்டம். ஹல்லேலூயா. அப்போ நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் தோள் கொடுத்து நாம இருக்கோம். ஆமென். தனியா இருந்து நாம இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்மளை பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. ஊரு 2 பட்டா கொண்டாட்டம், பிரிக்கிறது ரொம்ப ஈஸி. அப்ப நம்மளாம் ஒன்னா இருந்தோம்னா
நம்மளை பண்ண முடியாது. எங்கே 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடியிருக்கிறீர்களோ, அப்ப அங்க கேட்கிற ஜெபம் கேட்கப்படும். அப்ப நம்ம எல்லாம் கூடி இருக்கிறோம், அதான் சபை. சபையில இருந்து பிரிக்கிறதுக்கு பார்ப்போம், நாம விடக்கூடாது. கூடி இருக்கின்ற பொழுது பல காரியங்களை நாம செய்யணும். முப்பரி நூல் என்ன பண்ணாதான் பிரியாது, தனியா இருந்தா பிரிஞ்சிடும். அப்ப முப்பரி நூலா இருந்தோம்னா பஞ்சுக்களால சர்ச்சை கட்ட முடியும். முப்பரி நூலா நம்ம இல்லாததுனாலதான் பிரச்சனை, சபைகளுக்குள்ள பிரச்சனை, சபை 2 சபைகளுக்கு மத்தியில பிரச்சனை. அதனாலதான் நம்மளால பண்ண முடியும். ஹல்லேலூயா. அப்ப நாம எல்லாம் சேர்ந்து பண்ணிக்கின்ற பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அனுப்புகிறார், ஊழியக்காரர்களை அனுப்புகிறார். பேதுரு அவங்கெல்லாம் முதல்ல சீசுக்களை அனுப்புகிறார், தனித்தனியாக அனுப்பினார், 2 பேரா அனுப்பினார். தெரியும் அவருக்கு, தனியா போனா பயந்துருவோம். நாம 2 பேரா போனா நமக்கு ஒருத்தன் விழுந்தாலும் இன்னொருத்தன் தாங்க முடியும். அப்ப நீங்க உங்களுக்குரிய எல்லா காரியத்திலையும், அதான் ராணி சொன்னால, நாங்க 2 பேரும் கைப்பிடிச்சு ஜெபிக்கிறோம். காலையில டெய்லி, சண்டே தவிர டெய்லி நாங்க தொடர்ந்து ஜெபிப்போம். ஏன் தெரியுமா? நான் விழுந்தா அவ தாங்கிப்பா, அவ விழுந்தா நான் தாங்கிப்பேன். ஹல்லேலூயா. அப்போ நாம் தொடர்ந்து அப்படியாக பண்ணுகின்ற பொழுது, குழுவாக எல்லாரும் சேர்ந்து நாம பண்ணுகின்ற பொழுது பெரிதான ஒரு காரியம். ஹல்லேலூயா. அப்ப நாம அடுத்த வருடத்துல இருந்து நம்ம பல காரியங்களை நீங்க ஆரம்பிப்பீங்க. நல்லது. நீங்க எதனை ஆரம்பிக்க போறீங்களோ அதனை முடிப்பதற்கு பாருங்க, முழுமையாக முடிப்பதற்கு பாருங்க. அதுக்கு பண்ணணும் அப்படின்னு சொன்னா முக்கியத்துவம் எது முதலான பங்கு அப்படிங்கிறது தெரிஞ்சு கொள்ள வேண்டும். எனக்கு பலப்படுத்துகிறவர் அவராக இருக்கின்றார், நான் இல்லை, அவரே என்னை பலப்படுத்துகிறார். அது தெரிஞ்சுக்கணும். சபைக்குள்ள சேர்ந்து இருக்கும். உங்க கூட்டங்கள்ல, வீட்டு கூட்டங்கள்ல பார்த்து ஜெபிங்க, கூட இருந்து ஜெபிங்க, கைப்பிடிச்சு ஜெபிங்க. எனக்கு பலனை கொடுங்க. டேய், நான் எனக்கு இப்படி ஆகுதுப்பா, நீ எனக்காக ஜெபிச்சுக்கொள்ள. நான் பண்ணணும், நான் சர்ச்சுக்கு வரணும்னு நினைக்கிறேன், என்னால வர முடியல. நான் எங்க முதலாளிக்கு நான் சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல வரும்போதெல்லாம் நெச்செய்தி சொல்லணும்னு நினைக்கிறேன், சொல்ல வரும்போதெல்லாம் எனக்கு வாய் தக்கிடுதுடா, எனக்காக கொஞ்சம் ஜெபிச்சுக்கோ. ஜெபிங்க, கூட எல்லாரோடு கூட இருந்து ஜெபிங்க. நான் முடிக்கின்ற பொழுதுதான் மகிமை இருக்கும். அப்ப அடுத்த வருடத்துல இந்த நேரத்துல நீங்களும் நானும் மகிமையாக இருக்கும். ஏன்? நீதிமொழிகள் 22 என்ன போட்டிருக்குது? ஐஸ்வர்யமும் கனமும். அப்ப உங்களுக்கும் எனக்கும் கனம் வரணும், இந்த சபைக்கு கனம் வரணும். எப்ப வரும்? நாம் தேவனையும் தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுகின்ற பொழுது, அதனை முழுமையாக முடிக்கின்ற பொழுது. நம்ம திரும்ப அந்த வசனத்தை படித்து முடிப்போம். அந்த வசனத்தை நீங்க படிக்க பார்ப்போம். யோவான் 17:4 அதை படித்து முடிப்போம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்து செய்த காரியத்தை செய்து முடிப்பதனால்தான் மகிமை. சொல்லுங்க பாப்பா எல்லாரும். முடிப்பதனால்தான் மகிமை. நீங்க எல்லாரும் சீக்கிரமா சொன்னீங்கன்னா சீக்கிரமா முடிச்சிருவேன், விட்டுருவேன். சத்தமா சொல்லுங்க பாப்பா. முடிப்பதனால்தான் மகிமை. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. தேவதாமே ஆசீர்வதிப்பார்.